டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டி செக்ஷனில் அதுக்கப்புறம் அந்த பீம் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆஃப் ஏ ஸ்பேன் ஆஃப் 80 mm இந்த பீம் கொடுத்துருக்காங்க. அது அந்த பீம் என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம். இந்த இதில் ரியாக்ஷன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ங்கிறதுனால 2 சைடு ரியாக்ஷன் இருக்கும். அடுத்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 1.5 kN கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லோடுக்கு போட்டாச்சு 1.5 kN/m. அதுக்கப்புறம் இதை வந்து இமேஜினரி பாயிண்ட் லோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1.5 × 8 12 எப்பயுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுங்கிறதுனால அது இமேஜினரி பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் 12. இந்த இமேஜினரி பாயிண்ட் லோடு வந்து லோடு எப்போயுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால பாதியாக ஆக்ட் ஆகும். அப்போ 6 kN இந்த ரியாக்ஷன் பிரியும். இப்போ நம்ம இந்த பீம் வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மின் தி மேக்ஸிமம் டென்சைல் அண்டு மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டு ஃபைண்ட் maximum tensile stress compressive stress இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். M/I = σ/y இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் என்னென்ன தேவைன்னா நமக்கு எம்ங்கிறது மூமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் அந்த கிவன் பீமு. அப்போ ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த டயக்ராமில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து இமேஜினரி பாயிண்ட்டோட சென்டரில் ஆக்ட் ஆகும். அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பிஎம்னு அதை குறிப்பாங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் 6 இந்த டிஸ்டன்ஸில் பாதியில் தான் அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும். அப்போ 6 இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் பெண்டிங் மூமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 6 × 4 ஃபஸ்ட்டு வந்து 6 × 4 யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இது வந்து மேலே ஆக்ட் ஆகிறதுனால அது வந்து ப்ளஸ்ஸு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோன் கீழே ஆக்ட் ஆகும். அப்போ மைனஸ் அது எவ்வளோ ஆக்ட் ஆகுது 1.5. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜினரி பாயிண்ட்டோட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1.5 இந்த டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் 4 தான். பார்ஷியலி யூடிஎல் இருக்கிறதுனால தான் இந்த இதுக்கும் நம்ம பாயிண்ட் லோடு கண்டுபிடிக்கிறோம் × 4. அப்புறம் டிஸ்டன்ஸ் நமக்கு இங்கேருந்து 4 இங்கே வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். இதிலேருந்து பாதி டிஸ்டன்ஸ் 2. அப்போ 4/2 அடிச்சு 2. இப்போ இதனோட ஆன்சர் எவ்வளோனா 12. இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் 12 kN/m. இந்த 12 kN/m நம்ம மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா செக்ஷன்லாம் நமக்கு எம்எம்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் எம்எம்மில் மாற்றிக்கணும். 12 × 10⁻³ மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர். இப்போ 12 × 10⁻6 இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டோட ஆன்சர். இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஃபார்முலாவில் ஐ தேவை. சென்ட்ரல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேவை. அது தேவைன்னா ஒய் தெரிஞ்சால் தான் அது கண்டுபிடிக்க முடியும். ஒய்ங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது டு ஃபைண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் கிவன் செக்ஷன். நியூட்ரல் ஆக்சிஸ் இந்த கிவன் செக்ஷனில் நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறது எங்கே வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நியூட்ரல் ஆக்சிஸ் சொன்னால் அதுக்கு ஃபார்முலா y bar = a1x1 + a1y1 + a2y2 / a1 + a2. இதுதான் என்னோட ஃபார்முலா. a1ங்கிறது ஏரியா, ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸு. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். a1 = ஏரியா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கிறோம். பேஸ்லேருந்து பிரிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இதை பாதியாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதான் a1, இது வந்து a2. a1 ஃபார்முலா b × h. பிங்கிறது பர்த்து 20 × 80 1600 mm என்னோட ஆன்சர். அடுத்து A2
A2 100 into 20 2000 mm. இதுதான் இதனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு y1ங்கிற டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 divided by 2 40 mm square. நெக்ஸ்ட்டு y2க்கு மொத்த டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ 80 ப்ளஸ் இந்த செக்ஷனை மட்டும் டிவைட் பை 2 போட போகிறோம். அப்போ 80 + 10 90 mm. இப்போ y1 y2 கண்டுபிடிச்சாச்சு. y1 a1 a2 கண்டுபிடிச்சாச்சு. அதை போய் y பாரில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நம்மளோட நியூட்ரல் ஆக்சிஸ். a1 1600 into a1 1600 into y1 40 plus 2000 into 90 divided by 1600 plus 2000. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 67.77 mm. இதுதான் நம்மளுடைய சென்ட்ராய்டு ஆக்சிஸ் ஆஃப் பேஸ்லேருந்து நம்மளோட சென்ட்ராய்டு ஆக்சிஸ் 67.77 mm வந்து கரெக்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து 67 இவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்ட் ஆகுது. மேக்ஸ் மேலே உள்ளது மீதம் உள்ள டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 இருக்குது. அதில் 67 போச்சுன்னா 32.23 மிச்சம் மீதமுள்ள டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம y பார் கண்டுபிடிச்சாச்சு. y பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ஐ ஆஃப் ரெண்டு செக்ஷனுக்கு IXX1 IXX2 ரெண்டுமே ரெக்டாங்குலராக இருக்கிறதுனால IXX1 ஃபார்முலா வந்து BD^12 ப்ளஸ் A1 y பார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் y1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்களால் ஒன்று போட்டிருக்கோம். y பாருங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் y1. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு செக்ஷன் இது பேஸுங்கிறது பெர்த்து 20 into 80^3/12. A1ங்கிறது ஃபஸ்ட்டு இதோட ஏரியா 1600. y பாருங்கிறது 67.77 மைனஸ் y1ங்கிறது 40 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதனோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதனோட ஆன்சர் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 2087,209.97 வரும். IXX1 கிடச்சிரும். இதே மாதிரி IXX2 அதுக்கும் இதே ஃபார்முலா தான் BD^12 ப்ளஸ் A2 y பார் டிஃபரன்ஸ் y2 ஹோல் ஸ்கொயர். இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பிரெத் வந்து 100 into 20^12. A2ங்கிறது ரெண்டாவது இதோட ஏரியா y பார் 67.77 மைனஸ் y2 90. இதில் சைன்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன்சரை கழிச்சு அப்படியே போட்டு ஸ்கொயர் பண்ணிட்டா ஆன்சர் வரும். இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னன்னா 1055012.2. இப்போ ரெண்டாவது செக்ஷனுக்கும் நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது I = IXX1 ப்ளஸ் IXX2 அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் உங்களோட டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 287,209.97. இப்போ வரைக்கும் நம்ம ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். M/I ∑/y. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். எம்ங்கிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், ரெண்டு செக்ஷனுக்கும் ஒன்று தான். ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு செக்ஷன் தக்கன மாறதுனால அப்போ டிஸ்டன்ஸும் மாறும்.
அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது எந்த டிஸ்டன்ஸ் நம்ம போட போகிறோன்னா இது இது வந்து நம்ம கொடுத்துக்கிற பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுங்கிறதுனால இது வந்து எப்படி பெண்ட் ஆகும்னா கீழே வழியாக பெண்ட் ஆகும். ஸோ மேலேருந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், கீழே வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். மேலே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால இதை வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஏரியாங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து தான் போடணும். இந்த டிஸ்டன்ஸுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், இந்த டிஸ்டன்ஸுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் அப்போ இந்த ஒய்ங்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனோட இந்த டிஸ்டன்ஸை போட போகிறோம் நம்ம. அப்போ எம்முங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் 12 × 10⁶. ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டோட்டல் தான் நம்ம எப்பவுமே போடுவோம். நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ், அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்1ங்கிறது இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால இந்த பீமுக்கு கீழே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் 67.77. சிக்மா = நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 258.81. இது வந்து கால்குலேட்டரில் போட்ட என்ன கிடைச்சிடும் Nm/mm². இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதே ஃபார்முலா M/I σ/Y. இப்போ இந்த ஒய்ங்கிற டிஸ்டன்ஸு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்போ மேலே ஆக்ட் ஆகும். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம், மிச்சம் எல்லாமே சேம் தான். σ/ஒய்ங்கிறது 32.23. ஸோ சிக்மாவோட ஆன்சர் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா 123.08 Nm/mm² கிடைக்கும். தேங்க்யூ.